ஜன கூட்டம் அதிகமா இருக்குது, ஏதோ வசூலாகும் நினைக்கிறேன். மகா ஜனங்களே, தாய் குலங்களே, எங்க குழந்தைங்க வித்து காட்ட போது உங்க கையில கட்சி காணிக்கை போடுங்க. நீங்க போடுற காணிக்கை வச்சுதான் நாங்க 3 பேரும் உயிர் வாழணும். அம்மா, ஆண்கள் என்னதான் வித்து காட்டாலும் யாரும் மனமறிய 10 நிமிஷம் போட மாட்டாங்க. நீங்க பெண்கள் வித்து காட்டாதான் உங்க கையில கட்சி காணிக்கை போடுவாங்க. வித்தியை காட்டுங்க. பல 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 பல.
நம்ம குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அரிசி பருப்பு மிளகாய் எல்லாம் வாங்கிட்டு வரோமா? உங்களுக்கு என்ன தேவைப்படுத்தமா? அப்பா கடை வீதிக்கு போறேன்னு சொல்லிட்டு நீங்க கடை வீதிக்கு போய் வீட்டுக்கு உண்டான பொருள் வாங்காம இந்த கடைக்கு போனீங்க உதத்தான் வாங்குவீங்க. சரிம்மா, வீட்டுல அரிசி கிடையாது, முதல்ல அரிசி வாங்கிட்டு வாங்கப்பா. அரிசி நான் வாங்கிட்டு வருவேன். ஓ அரிசி மட்டும் இருந்தா போதுமா? ஏண்டி அரிசி மட்டும் இருந்தா போதுண்டி, கஞ்சி கூட செஞ்சு சாப்பிட்டு படுத்துக்கலாம். காஞ்சி குடிச்சு பாக்கமா போச்சுட்டு போலாம். என் பொண்ணு சொல்றது கரெக்டான யோசனை தான். எதுக்கு பாத்தியா, என் பொண்ணு மூலிகை செங்கல் சூழ் ரெண்டு ஒண்ணு எதுக்கு அப்படி அடி வயசுக்குது பாரு. கஞ்சி சாப்பிட்டா தாண்டி உடம்புக்கு உத்தி. இந்த காயிற வெயில்ல கஞ்சி கூட குடிச்சிட்டு பத்துக்கலாமா? அப்பா ஓ குழம்பு இல்லாத நான் சாப்பிட மாட்டேன். சீக்கிரம் வீட்டுக்குள்ள பொருள் அவளுக்கு மட்டும் கால் பார்த்தேனே வித்தை காட்டக்கூடிய பெண்கள் அவர்களுடைய நடையழகும் இடையழகும் கொடையழகும் அந்த பெண்களை விடலாமா? என்ன பண்ண போறீங்க? எங்கே சென்றிருக்கிறார்கள்? கூடாரத்துக்குள். உனக்கு பால் படுத்த வீரத்தை ஊட்டிய வீரம் இப்படி இந்த வீரவேலவர்களே ஜமீன் கொடுத்தல் பிறந்து குமரன் என்று பெயர் பெற்ற சீர் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். எனக்காக ஒரு அண்ணன் இருக்கிறார், ஒரு தம்பி இருக்கிறார். இருந்தாலும் அனிதரும் அண்ணனை சென்று சந்திப்பது வழக்கமா? அண்ணா